ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னோதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய யோக பலன்கள் என்ன, இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, இந்த இந்த வீடு மனை கொள்வது, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. இந்த கும்பாபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால. வைகாசி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. அதாவது 18/5/2025 திருக்கணிதப்படி ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அது ராகு கேது பயிற்சின்னு தனி பலனாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். அதாவது பார்த்தீங்கன்னா வீடு அதாவது மனைக்கு உள்ளது வீடு கிரக பூமி பூஜை போடுறாங்க இல்லையா, வீடு மனை கொள்றதுன்னு சொல்லுவாங்க. கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள், வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். இந்த மாதம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி விசாகம், அதாவது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானை பிறந்தது. இந்த வைகாசி விசாகத்தன்று, வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகத்தன்று புனித நீராடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் விலகும். அதாவது கடலிலோ ஆற்றிலோ நம்ம புனித நீராடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்யும் பொழுது வியாபாரம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சிக்கும் மிகவும் சிறப்பாக அமையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் 6ஆம் இடம், அதாவது உத்தியோகஸ்தானம். இந்த 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உச்சம் 11ஆம் இடத்துல, கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே, அதுவும் 11ஆம் இடத்திலே. அப்போ 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அதாவது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும், மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எல்லா யோகத்தையும் சொல்லலாம். 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் வெற்றி, எல்லா காரியங்களிலும் வெற்றியோடு மட்டுமில்லை, எல்லா காரியங்களிலும் வெற்றி, லாபம். அதாவது எதை தொட்டாலும் அதில் நமக்கு நஷ்டம் இல்லை, லாபம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரும். ஏன்னா குரு வேற பயிற்சி ஆகிட்டார் இல்லையா, அப்போ எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், அயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அப்போ ராசிநாதன் 12ல் சஞ்சரிப்பது கொஞ்சம் அலைச்சல், அதாவது வேலை பளு அதிகரித்து நிறைய அலைச்சல் திருச்சியில் கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஆனால் கை கொடுக்கும். இப்போ பாஸ்போர்ட்டு விசா சம்பந்தமாக முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமாக யோகம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் யோகமாக இருக்கும். வாகனங்களை தொழிலாளர் செய்பவர்களுக்கும் யோகமாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்ததிபதி 12, 6ஆம் இடத்ததிபதியும் அவர் தானே. அப்போ 6ஆம் இடத்ததிபதி 12ல் இருந்தால் விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னா அது விபரீத ராஜயோகம். எதிர்பாராத நன்மைகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதியும், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், இதெல்லாம் சொல்லக்கூடிய பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 2க்கும் 5க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன்.
புதன் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். எத்தனாம் தேதி வரைன்னா 9ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அப்போ குடும்பத்திற்காக 2ஆம் இடம் குடும்பம், 12ஆம் இடம் விரயம், குடும்பத்திற்காக சுப செலவு செய்து விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்குடைய மகிழ்ச்சியாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி மன மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பார். பொதுவாக 2ஆம் இடத்ததிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். 5ஆம் இடத்ததிபதி ராசியில் சஞ்சரிக்கிறாருன்னா 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மீண்டும் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார் குருவோடு. அப்போ குரு தனக்காரகன் புதன் அங்கே போய் 2ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று குருவோடு சஞ்சரிப்பது யோகம். அப்போ பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி ஒரு நீண்ட நாளாக உங்களுடைய பணம் வராதுன்னு நினச்சதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். வருமானம் வரக்கூடிய வழியை அறியக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாகவே புதன் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பொதுவாக வெற்றி கிரகம் செவ்வாய், வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி கிரகம் உட்காந்துருக்கார், சகோதர ஸ்தானத்தில் சகோதர கிரகம் உட்காந்துருக்கார் அப்படின்னா நன்மை. ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்த அதிபதி நீச்சமான செலவுகள் குறையும். ஆனால் 7ஆம் இடத்த அதிபதி நீச்சமாகிறாருன்னா வாழ்க்கை துணை, அதாவது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலேயே அக்கறை செலுத்த வேண்டும், நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சமாய் தான் சஞ்சரிக்க போகிறார். அதனால் 23ஆம் தேதி வரை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் இல்லையா? அப்போ 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 4ஆம் இடம், அதாவது அசையா சொத்துக்கு ஸ்தானம் 4ஆம் இடம். அசையா சொத்துக்கு கிரகம் செவ்வாய். அப்போ சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்க போகிறார் 23ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்கள் ராசியிலே இந்த மாதம் பூரா சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 4ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். ஆனால் என்ன அப்படின்னா சூரியன் நெருப்பு கிரகம் இல்லையா? அப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரியான கண் சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி 4ஆம் இடத்த அதிபதி ராசியாக இருக்கும்போது அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பவர்களுக்கு யோகம். அப்போ அரசு சம்பந்தமான பெனிஃபிட் கிடைக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 4ஆம் இடத்த அதிபதி ராசியில் இந்த மாதம் பூரா சஞ்சரிக்கிறதுனால 4ஆம் இடங்கிறதே சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறாருன்னா சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு சுகவாசியாக வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இந்த மாதம். உங்கள் வைகாசி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரைக்கும் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அது ஒரு யோகம். 2ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்திலே புதன் சஞ்சரிக்க போகிறார். ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து, குரு பெயர்ச்சி 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்ப, வருமான ஸ்தானத்தில் வந்துட்டார். அது ஒரு யோகம். ஆக இந்த மாதம் பெரும்பாலும் நன்மை அளிக்கக்கூடிய நிலையிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் இருப்பதால் அதிக அளவு நன்மைகளை இந்த வைகாசி மாதம் நடைபெறும். திருமணம், அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.